மகிமையும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்படி என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்ட பிரயாண பாதையிலே கர்த்தராகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி ஓடுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய சிந்தைகளுக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் உதித்த அந்த நினைவுகளின்படி ஓடுகிறவர்களாய் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அது ஆதி முதலாக கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் வசனத்தின் மூலமாக எழுதி கொடுத்த அந்த நியமங்களின்படி, அந்த வழிகளின்படி ஓடுவோம் என்றால் அந்த ஓட்டத்தினுடைய முடிவு பலனுள்ளதாகவும் அது மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, கேட்டு விசாரித்து அது நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் எப்படி என்று சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினாலே நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவதற்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக காணப்படுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எரேமியா சொல்லும்போது, நீங்கள் தாறுமாறாய் அல்ல, அல்லது உங்களுடைய விருப்பத்தின்படியான வழியை தெரிந்து கொள்ளாதிருங்கள். வாழ்வு நலம் பெற, வாழ்வு தற்காலத்திலே கஷ்டப்பட்டாலும், நெருக்கங்களை சந்தித்தாலும், குறைவுகளை சந்தித்தாலும், வருங்காலங்கள் மகிமையாகவும் சிறப்பாகவும் இருக்க வேத வசன வழிகளிலே நடவுங்கள், அதை கேட்டு விசாரித்து அதன்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. நாமும் காலத்தின் நெருக்கங்களுக்காக, தேவைகளுக்காக வழிகளை மாற்றாதிருப்போம். அல்லது இக்காலத்திலே உலகத்திலே ஒரு ஸ்தானம் பெறுவதற்காக, மனிதன் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, மனிதன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுய வழிகளை நாம் தெரிந்தெடுத்து கொள்ளாதிருப்போம். கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு காட்டப்படுகிற வழிகள், அது நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றதாக நாம் எடுத்துக்கொண்டு, வாழ்வுக்கு உகந்ததாக எடுத்துக்கொண்டு அந்த வழிகளிலே நடக்க ஆரம்பிப்போம். அது நமக்கு ஜீவனையும் நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற வாழ்வையும் மேன்மையும் நமக்கு கொண்டு வரும். ஆனபடினாலே தாறுமாறான வழிகளில் நடவாதபடி வேத வசனம் காட்டுகிற வழியிலே நடப்போம். இயேசு கிறிஸ்து என்கிற வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா தேவனே, உங்கள் காருண்யம் எத்தனை பெரியது. இமற்றும் எங்களை வழிநடத்தி பாதுகாக்கிற தெய்வமே, இந்த நாட்களிலே நாங்கள் இது ஒரு கடைசி காலம், தேவைகள் மிகுந்த காலம், நெருக்கடிகள் அதிகமான காலம், ஆண்டவரே மனிதனால் மறக்கப்படுகிற காலங்களிலே அங்கீகாரம் பெறுவதற்கும் உலக ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கும் எங்கள் சுயமான சிந்தைகளிலே உண்டாகிற எண்ணங்களிலே உருவாகிற சுய வழிகளிலே ஓடாதபடி ஆண்டவரே பூர்வ காலம் முதல் எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற வேத வசன வழிகளிலே நடக்க, அவைகளை கவனிக்க,
அவைகளின்படி ஆண்டவரை செய்ய கர்த்தர் கிருபையை தாரும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் திகழ்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கர்த்தரபடி செய்கிறபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.